அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்டி. இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, ஆட்டு மூளை ஃப்ரை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூளையை நல்லா மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்கும், அதை அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். சின்ன மேலே இந்த மாதிரி இருக்கிறத எடுத்தால் தான் நல்லது. அது தோல் மாதிரி அப்படியே உரிச்சு எடுக்கணும். இதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி அழகாக எடுத்துடணும். கிட்ட இருக்கு பார்த்தீங்களா? இதுலேயே குண்டாது அது ஒன்று. இதை அழகாக அப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை இழுத்தோம்னா உள்ள இருந்து அழகா அதே வரும். நிறைய பேர் இதை அவிச்சு அதுக்கப்புறமா அறுப்பாங்க. நாங்க பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு அறுத்துட்டு அப்படியே தான் சமைச்சிருவோம் நாங்க. அதனால தான் நான் அப்படி அறுக்கிறேன். நல்லா ஒரு பெரிய பெரிய துண்டாக தான் போடணும். சின்னதாக போட்டோம்னா அது அப்படியே கரைஞ்சிரும். அதுக்காக நான் கொஞ்சம் பெரிய துண்டாகவே போடுறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம், சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை 3-4 அறுத்து போடணும். போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதக்கி விட்டுட்டு அதுலேயே நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இதில் ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதையும் வதக்கிட்டு அது கூடக்கே இப்போ நம்ம க்ளீன் பண்ணி அறுத்து வச்ச மூளை இதில் சேர்த்துட்டு நல்லா இதை மெதுவாக ரொம்ப பொறுமையாக தான் வதக்கணும். ஏன்னா எல்லாருமே இதை அவிச்சிட்டு அதுக்கப்புறமா அறுத்துட்டு இதில் சமைப்பாங்க. அப்போ நம்ம கிளறும் போது ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. ஆனால் நான் இப்படியே பச்சையாகவே போட்டு அப்படியே சமைக்கிறேன் இல்லையா, ரொம்ப பொறுமையாக போட்டு தான் இது பண்ணணும். இதுக்கு மேலே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி எடுத்துக்கிறேன். இந்த மஞ்சப்பொடி போட்டோம்னா, ஏன்னா இது மூளை பார்த்திங்கன்னா ரொம்ப நீச்சு அடிக்கும். கிட்டத்தட்ட இந்த மீன் கவுச்சி நீச்சு மாதிரி ரொம்ப அடிக்கும். கறியில் ஆட்டுக்கறியெலாம் அந்த அளவுக்கு ஸ்மெல் வராது. அதனால் கொஞ்சம் கூடக்கையே நம்ம மஞ்சப்பொடி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நல்லா அதை லைட்டாக பரட்டி போட்டா மாதிரி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு உப்பை நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டோம். அது கொஞ்சம் வதங்குற நேரத்தில் நம்ம இப்போ இதுக்கு தேவையான காரத்துக்கு நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 4 to 5 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா மைய பவுடராக அரைச்சிடணும். இப்படி தான் நல்லா மைய அரைச்சிடணும். பார்த்திங்களா? நல்ல பவுடரை விட கொஞ்சம் முன்னாடி எடுத்துடலாம். நம்ம நல்லா அரைச்சிட்டு வச்சிடலாம். இப்போ அந்த தட்டு போட்டு நம்ம மூளையை கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes மூளையை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கும். நான் இதுக்கு கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ எதுவுமே சேர்க்க மாட்டோம். நாங்கள் இப்படி தான் செய்வோம். ஏன்னா எங்கள் மாமியார் இப்படி தான் செய்வாங்க. அவங்க பக்கத்துலேயே நானும் செய்கிறேன். இந்த மாதிரி பொறுமையாக மறுபடியும் தட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பரட்டி போடணும். இது உடனே ஒரு 1/4 hour தான் இதுக்கு மூளைக்கு டைமே, ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. அது மூளை வேணால் நல்லா வெந்துருச்சு. இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மிளகு சீரக பொடி, இதுதான் காரமே இருக்குது, இதை நல்லா தூவி விட்டுட்டு நம்ம பொறுமையாக இதையும் நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுறணும். ஏன்னா அந்த மிளகு சீரகத்தோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம அப்படி பரட்டி ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க திருப்பி விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சு எடுத்தோம்னா ஒரு 5 minutes தான் மிளகுத்தூள் தூவி உடனே அது ரெடி ஆயிரும். அப்புறம் எடுத்து சுட சுட நம்ம பரிமாற வேண்டியது தான். பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு மூளை ஃப்ரை. இதை நம்ம பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், மீன் குழம்பு, கறி குழம்பு, ஆட்டுக்கறி குழம்பு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் வாயுங்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்பாங்க. மற்றபடி இது ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது.
ஏன்னா நிறைய சத்து இல்லாத பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்தோம்னா பிள்ளைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா இது செவச்சி சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அழகாக சாப்பாட்டிலே பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுறலாம். அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.